சரஸ்வதி, போன காரியம் என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தமிழ் மேல தப்பில்லைன்னு நிரூபிச்சிட முடியுமா? உங்க 2 பேர் வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தோட கௌரவமும் இதுல அடங்கியிருக்கு. அவங்க வரேன்னு சொன்ன நேரம் வந்துருச்சுமா, இப்ப வந்துருவாங்க. சரஸ், ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? அந்த மது போய் சொல்றான்னு ப்ரூவ் பண்ணிடலாம்ல. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அவளுக்கு அபார்ஷன் நடக்கலன்ற ஆதாரம் கிடைச்சா போதும்னு நினைச்சேன். ஆனா இனிமே அது கிடைக்க வாய்ப்பே இல்லை. யார் மூலமாவோ அதை தெரிஞ்சுக்கவே முடியாது. என்னம்மா இப்படி சொல்ற? அவங்களுக்கு நம்ம என்னம்மா பதில் சொல்ல போறோம்? இது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா நம்ம மானம் கௌரவம்லாம் என்ன ஆகும்? அதுவும் இல்லாம முன்னாடியே தமிழ மதுவுக்கு தாலி கட்ட சொல்லி கீதா சொல்றாளே, இதுக்கு வேற வழியே இல்லையா? இல்ல மாமா, நினைச்சுக்கிட்டு போனது கிடைக்கல. ஆனா அதுக்கப்புறம் நான் நினைச்சேன். அண்ணி, சொன்ன நேரத்துக்கு நாங்க வந்துட்டோம். உங்க புள்ள தப்பு பண்ணிருக்கேன்னு அவனே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு கேட்டதுக்காக நாங்க டைம் கொடுத்தோம். ஏதோ நிரூபிக்கிறேன்னு சொன்னாலே, எங்க அந்த ஆதாரம் இருக்கா? எடுத்துட்டு வர சொல்லுங்க, கொண்டு வா பாக்கலாம். சரஸ்வதி, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் ஓ ஹஸ்பண்ட் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை நிஜமாவே கிரேட் தான். உனக்கு இருக்கிற நம்பிக்கை எங்களுக்கும் வரணும்ல. அது எப்படிமா வரும்? வசமா மாட்டியாச்சு, இனிமே தப்பிக்க வழியே இல்லைன்னு இப்ப புரிஞ்சிருக்குமே. சமந்தி, நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்க கையில எதுவும் ஆதாரம் இல்லைன்னு தோணுது. ஆனா இவங்க எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் வச்சிருக்காங்க. பாவம் இந்த மது பாதிக்கப்பட்டிருக்கா. நம்ம சொசைட்டி பத்தி உங்களுக்கே தெரியும். இவ பிரெக்னென்ட் ஆன விஷயம் வெளியில தெரிஞ்சா அவளுக்கு கல்யாணம்னு ஒரு விஷயம் எப்படி நடக்கும்? எல்லாருமே அவ்வளவுதான் தப்பா சொல்வாங்க. மதுவை நம்பிதான் அவங்க அப்பா அம்மாவும் இருக்காங்க. இப்போ என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இதுல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. சரஸ்வதி, நீ என்ன பதில் வச்சிருக்க? அண்ணி, அவளால எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நடந்த உண்மையை எப்படி மாத்த முடியும்? புதுசா பொய்ய தான் தேடி பிடிப்பா. தப்பு பண்ணாதவங்க தண்டனை அனுபவிச்சிருக்க கூடாதுமா. உண்மையை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு மேல என்னங்க தெரியணும்? என் பொண்ணு சொன்னதுதான் உண்மை. இனிமே நடக்க வேண்டியதை நான் சொல்றேன். நான் நல்ல நேரம் பார்த்துட்டு தான் வரேன். இந்த தாலிய என் பொண்ணு கழுத்துல கட்ட சொல்லுங்க. என்னங்க இது? என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி எல்லாமோ பண்ணணும்னு கனவு கண்டேன். உங்க பையன் தான் அது எல்லாத்தையும் உடைச்சிட்டானே. இப்ப அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதும். இங்கேயே கல்யாணத்தை பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. ஏங்க ஏங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க மட்டும் தாலி நின்னுட்டீங்க? அவளே ஒரு ஃப்ராடு. ஏய், அங்க தப்பிச்சிட்ட, உன்னை கொல்ல விட மாட்டேன். ஏய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன நீ பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மதுவை வழியில மிரட்டி அடிக்க பாத்திருக்கான். அவ புருஷன் என் பொண்ணு வாழ்க்கைய அழிச்சா. பொண்டாட்டி ஆளை வச்சு என் பொண்ண கொல்ல பாத்திருக்கா. இப்பதான் கொல்ல போறா அவள. ஏண்டா ஏகப்பட்ட குழப்பமா இருக்கு. இதுல நீ வேறயா? சும்மா அப்பா, இவங்களை நம்ம வச்சு ஏமாத்திருக்கப்பா. அவளை சும்மா விட கூடாது. நமச்சி, அவங்க சொல்ற பழிக்கு கையில ஆதாரத்தை வச்சிருக்காங்க. நாம நம்ம தரப்பு நியாயத்தை தான் சொல்லணும். சரஸ்வதி, நீ என்ன சொல்ல போற? அதான் அவன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்க முடியாதுன்னு ஆயிடுச்சே. நிரூபிக்க முடியும்.
மாதிரி தப்பும் நடக்கல, இவ கர்ப்பமும் ஆகல. என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் இவ என்ன ஐடியால இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வீட்டுல போய் பார்த்தேன். அப்பவே இவ போய் சொல்றான்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. என்கிட்டயே பயந்து தடுமாறி தான் பேசினான். நிஜத்தை நேரடியா சொல்லிட முடியும், பொய்யத்தான் யோசிச்சு யோசிச்சு சொல்லணும். இவ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்றான்னு அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு என்ன சாட்சி இருக்கு சரஸ்வதி? அதுதானே இப்ப முக்கியம். ஒரு நிமிஷம் இருங்க. போன் எடுக்கலையா? என்ன, யாரையாவது நடிக்கிறதுக்கு காசு கொடுத்து வர சொல்லிருக்கியா? அந்த அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஒரு சாட்சியை வர சொல்லியிருக்கோம். அவங்க வந்து உண்மை சொன்னாங்கன்னா உங்க குட்டு உடஞ்சிரும். யார் அந்த சாட்சி? வந்தா உங்களுக்கே தெரிய போகுது. சரஸ்வதி, நீ திரும்ப ட்ரை பண்ணுமா. போதும், உங்க நடிப்பை பார்க்க நாங்க இங்க வரல. அண்ணி, கொடுத்த டைம் முடிஞ்சது. என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட சொல்லுங்க. சம்மந்தி, இதுக்கு மேல வேற என்ன பண்ண முடியும்? இதுதான் நடக்கணும்னு கடவுள் விதிச்சிருக்காரு. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அவங்க வந்துட்டாங்க. வாங்க டாக்டர். வாங்க டாக்டர், உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன். ஓ சாரிமா, சைலண்ட் மோட்ல போட்டிருந்தேன், கவனிக்கல. பரவாயில்ல, வாங்க. சரிம்மா. அத்தை, நான் சொன்ன சாட்சி இவங்க தான். இவங்க வசுவுக்கு செக்அப் பண்ற டாக்டர் தானே? இந்த விஷயத்துக்கு இவங்களே எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இவங்க ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் வேற, மதுவுக்கு அபார்ஷன் பண்ண ஹாஸ்பிட்டல் வேறையாச்சு. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கே புரியும். டாக்டர், இந்த வீட்ல ஒரு குழப்பம் நடந்துட்டு இருக்கு. தெரியுங்க, சரஸ்வதி எல்லாம் சொன்னாங்க. உங்க குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம்னு ஊருக்கே தெரியும். இந்த ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தர் கண்டிப்பா இப்படி ஒரு தப்பா பண்ணக்கூடியவர் இல்ல. ஒருத்தர் மேல இந்த அளவு பழிய சொல்லி ஒரு பொண்ணை நம்ப வச்சிருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லதான் நான் வந்தேன். டாக்டர், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஏமாந்து நிக்கிறது ஏன் பொண்ணு. அவளே விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டு இருந்தா நாங்க அதை கண்டுபிடிச்சு நியாயம் கேட்க வந்திருக்கோம். நீங்க இந்த குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவங்கன்னு என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. இருங்கம்மா, உங்க பொண்ணு நிஜமாவே பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். ஆனா மது ஒருத்தர் மேல இல்லாத பழிய போட்டு ஒரு குடும்பத்துக்கே கெடுதல் பண்றத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. பொதுவா டாக்டர்ஸ் கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு டாக்டரே உங்க பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ணதா போய் சொல்லிருக்காங்க. அப்படி எதுவும் நடக்கலன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். டாக்டர் அந்த உண்மையை ஆதாரத்தோட சொல்லுவாங்க. மதுவுக்கு அபார்ஷன் ஆகல, அவ பிரெக்னன்ட் ஆயிருக்க வாய்ப்பே இல்ல.
நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம்மா, இவளுக்கு கொஞ்ச நாளாவே ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்கிட்ட தான் எடுத்துட்டு இருக்கா. அதுக்காக நான் அவளுக்கு கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் காப்பி தான் இது. ம், கொடுங்க. ஆமாம்மா. ஆமாங்க, சில பேருக்கு இர்ரெகுலரான பீரியட்ஸ் டைம் அடிக்கடி வரும். கொஞ்ச நாளா இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. நான் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட என்னை வந்து பார்த்துட்டு தான் போனாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்து வயிற்று வலிக்கு மெடிசின்ஸ் கொடுங்கன்னு என்கிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் எப்படி அபார்ஷன் பண்ணியிருக்க முடியும் சொல்லுங்க? நான் செக் பண்ண வரைக்கும் இவங்க அபார்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. சொல்லப்போனா இவங்க பிரெக்னன்ட் ஆயிருக்க வாய்ப்பே இல்லை. இப்ப புரியுதா இவ சொன்னது எல்லாமே போயின்னு? மாமா, நேத்து காட்டினீங்களா ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட், அது கொடுங்க. அம்மா, இவ அபார்ஷன் பண்ணதா சொன்ன முந்தின நாள் கூட இந்த டாக்டரை பார்க்க போயிருக்கா. பிரெக்னெண்டா இருந்திருந்தா எப்படிமா ப்ராப்ளம் இருந்திருக்கும்? இவ சொன்னது எல்லாமே போய். ஏய், நேத்து ஏதோ அப்பாவி மாதிரி நடிச்சிட்டு இருந்த. இப்ப இவங்க சொன்னதை கேட்டல? நீ சொன்னது எல்லாமே அப்பட்டமான போய். மாம், இவங்கள போய் நம்பி நீங்களும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. இவ்ளோ கிரிமினலா யோசிச்சதும் இல்லாம ஃபேக்கா டாக்குமெண்ட்ஸ் வேற ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். ஏன் வாய் மூடிட்டு நிக்கிற? இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இல்ல, அது வந்து அன்னைக்கு. என்னடி அவங்க என்னலாம சொல்றாங்க? மது, அப்ப இது எல்லாமே பொய்யாமா? நீ எங்களை எல்லாரும் ஏமாத்திருக்கியா? அடி பாவி! நான் சொன்னது எல்லாமே உண்மை. இந்த உண்மையை கோர்ட்டுக்கே வந்து சொல்ல சொன்னாலும் நான் வர தயாரா இருக்கேன். அவங்களோட மெடிக்கல் ட்ராக் எல்லாமே இதுல இருக்கு. இந்தாங்க. ராகினி, இத பாரு. ஏண்டி, நீ தானடி சொன்ன தமிழ் தப்பா நடந்துகிட்டான்னு? அவ்வளவு அழுதியடி. இப்ப அமைதியா நிக்கிற, ஏதாவது சொல்லு. திருடனுக்கு தேல் கொட்டிச்சுல, இனிமே சத்தமே வராது. சரஸ்வதி நானும் இவகிட்ட சண்டை போட்டேன்னு சொன்னீங்கல்ல, அது எப்ப தெரியுமா? இந்த டாக்டரை மீட் பண்ணிட்டு வெளியே வரும்போது தான். இவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வரும்போது தான் அத்தை எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. இவளை வீட்ல பார்க்க போனப்பவே ஏதோ ஒரு டேப்லெட் வச்சிருந்தா. இவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. அந்த மாத்திரை எதுக்கு போடுறதுன்னு நேத்தே படிச்சு வச்சிருந்தேன் அத்தை. அதுல கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனா இவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வரும்போது தான் எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. உடனே டாக்டரை பார்த்து விசாரிச்சேன். அவங்க தான் எல்லா விஷயமும் சொன்னாங்க. நானும் இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் சொன்னப்போ அவங்களே வரேன்னு சொன்னாங்க. ஏமா, நீ ஆசைப்பட்ட படிப்பை படிக்க வச்சு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தவாம அவன் மேல போய் இப்படி பழிய போட்டிருக்கியே. கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சும் அவன் கையால தாலி கட்டிக்கணும்னு நினைக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? எங்க குடும்பத்தோட மானத்தையும் என் பிள்ளையோட எதிர்காலத்தையும் காப்பாத்திருக்கீங்க. இந்த உதவியை நாங்க ஆயுஸ்க்கும் மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றி டாக்டர். ஒரு டாக்டரா இதுவும் என் கடமை தான். இத பத்தி வேற எந்த சந்தேகம் இருந்தாலும் எப்ப வேணும்னா கூப்பிடுங்க. நான் வர தயாரா இருக்கேன். ரொம்ப நன்றி. வரேங்க. ஏய், எதுக்கு இப்படி பண்ண? ஏன் போய் சொன்ன? அத்தை, அது வந்து அண்ணி, அவ ஏதோ. நீங்க பேசின வரைக்கும் போதும். ரொம்பவே பேசிட்டீங்க. இவ மட்டும் பேசட்டும். சொல்லுடி, எதுக்கு இப்படி பண்ண? இல்ல, அது தெரியாம. சொல்லுடி. ஏன் இப்படி பண்ண? என்ன இப்படி பண்ண? அண்ணி, அண்ணி, விடுங்க நீ. அண்ணி, விடுங்க. அண்ணி, விடுங்க நீ. எதுக்கு போய் சொன்ன? விடு. ஆமா, நான் போய் தான் சொன்னேன். ஏங்க, உங்க பொண்ணு தமிழ் ஏமாத்திட்டான்னு சொன்னீங்களே, பாருங்க இதான் அவளோட உண்மையான முகம். என்னடி இப்படி சொல்ற? எதுக்குடி பொய் சொன்ன? இந்த சரஸ்வதிய பழி வாங்கதான். என்ன பாக்குற?
உன்னாலதான் என் லைஃபே போச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி படிச்சவனா நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கிற ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். அத கெடுத்ததே இந்த சரஸ்வதி தான். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல வச்சு எனக்கு படிப்பு, என்னோட ட்ரெஸ், என் வேலை, எனக்கு சாப்பாடுன்னு எல்லாமே மாமா போட்ட பிச்சைன்னு சொல்லி காமிச்சா. அன்னைக்கு நான் அவமானப்பட்டு நின்னு என்ன லவ் பண்ணவனும் என்ன கேவலமா நினைச்சு விட்டுட்டு போயிட்டான். என் லவ் பிரேக்கப் பண்ணதுக்கு காரணம் இவதான். நான் இவரை படிக்கலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணதுக்காக தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பழி வாங்கிட்டாங்க. அதுக்காக தான் அப்படி செஞ்சேன். அப்ப என் பொண்ணு கல்யாணத்தை நீங்க தான் கெடுத்தீங்களா? இது தப்பு இல்லையா? ஏன் புருஷனை இவளும் அந்த பையனும் சேர்ந்து இங்கிலீஷ்ல கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. அதை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதுவும் இல்லாம நான் ஒண்ணும் இல்லாததெல்லாம் சொல்லலையே, உண்மையை தானே சொன்னேன். அப்போ உன் பாட்டி பண்ணதுக்கு என்ன சொல்லுவ? பாட்டியா? எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தப்போ இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஆனா உன் பாட்டி அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு கூட கேட்காம ஆபீஸ்க்கு வந்து எல்லார் முன்னாடியும் என்ன திட்டி தடுப்பு கட்டையால அடிச்சு என்ன அவமானப்படுத்தினாங்க. அதனால நான் என் வேலையை விட்டுட்டேன். என் பாட்டி உன்னை அடிச்சாங்களா? என்ன உளற? தெரியாத மாதிரி நடிக்காத. உன் பாட்டியாலையும் ஒன்னாலையும் என் வேலை, என்னோட லவ், என் லைஃப்னு எல்லாமே போச்சு. அதுக்கு பழி வாங்கதான் இத பண்ணேன். போதுமா? ஏன் மது, ஏன் உனக்குள்ள இவ்வளோ ஒரு வன்மா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன்னு நான் நிம்மதி இல்லாம இருந்தேன். ஒரு கருவை கலைக்க நான் காரணமாயிட்டேன்ற குற்ற உணர்ச்சியோட இருந்துகிட்டு இருந்தேன். அப்படின்னு உனக்கு என்ன பாவம் பண்ண? இந்த மாதிரி நீ நடந்துப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவளும் இவ பாட்டியும் உங்களை காரணமா வச்சுதானே என்ன அவமானப்படுத்தினாங்க. என்னம்மா சொல்ற இவ? இவள உன் பாட்டி என்ன பண்ணாங்க? தெரியல மாமா, திரும்ப ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்கா. உண்மைதான். அன்னைக்கு உன் பாட்டி Stop it. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச கூட உனக்கு தகுதி இல்ல. இப்படி ஒரு பொண்ணை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. என்னையும் சேர்த்து நம்ப வச்சு ஏமாத்தி இருக்க. அம்மா நீங்களும் பேசாத கீதா. என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்க? பாவம், ஒரு அப்பாவி பொண்ணு ஏமாந்து நிக்கிறாளேன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். ஆனா இப்ப அவங்க மேல தப்பு இல்லைன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல. சரஸ்வதி நிஜமாவே பிரில்லியண்டா இவ சொன்ன பொய்யை வெளியே கொண்டு வந்துட்டாளே. சமந்தி, இவங்க பேச்சு கேட்டு நானும் ஏமாந்து போயிட்டேன். இப்படி ஒரு எண்ணம் இவளுக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கவே மாட்டேன். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இங்க நிக்க கூடாது. கீதா, உன் பொண்ணை கூட்டிட்டு வெளியே கிளம்பு. என்னம்மா இப்படி சொல்றீங்க? வேற என்ன சொல்ற? உன் பொண்ணு பெரிய பொய் சொல்லிருக்கா. தமிழ் ரொம்ப நல்லவர்னு எனக்கும் தெரியும். ஆனா அவரே தான் தப்பு பண்ணிருப்பனோன்னு டவுட்ல இருந்தனாலதான் நானும் இதை நம்பினேன். உன் பொண்ணு அவ மனசுல பழிவாங்குற எண்ணத்தை வச்சிருக்கா. அதுக்கு என்னையும் யூஸ் பண்ணிருக்கா. மேடம் நீங்க ஷட் அப். ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. வாயை திறந்தாலே போய் தான் பேசுற. சமந்தி, இவங்களுக்காக பேச வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. கீதா, உன் பொண்ணை கூட்டிட்டு வெளியே போ. அம்மா. ஏய், போன்னு சொல்றல. போங்க போங்க. வா. உன் புள்ள தங்கம்மா. நான் தான் பாவியை பெத்து வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. சமந்தி, நானும் வரேன். வரேன் வசு. ஓகே மாம். சரஸ்வதி, நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்த சொன்ன மாதிரியே செஞ்சு காமிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமா. இருங்க, உங்க 2 பேருங்க திருஷ்டி சுத்தி போடுறேன். அபி, அடுப்பு பத்த. சரிம்மா. நீங்க வாங்க. அண்ணி சூப்பர் அண்ணி. என் பர்த்டேக்கு இதுதான் பெரிய கிஃப்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரஸ்வதி கலக்கிட்டீங்க.